நெகேமியாவின் புஸ்தகம் அதிகாரம் 7. அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும்போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் கொடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது. அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள். வீடுகளும் கட்டப்படவில்லை. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெசுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மெர்தக்காய், பில்சான், மிஷ்பரேத், பிக்வாயி, நெகும், பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடி இறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது பாரோஷின் புத்திரர் 2172 பேர், செபத்தியாவின் புத்திரர் 372 பேர், ஆராகின் புத்திரர் 652 பேர், யெசுவா யோவாப் என்பவர்களின் சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாவின் புத்திரர் 2818 பேர், ஏலாமின் புத்திரர் 1254 பேர், சத்தூவின் புத்திரர் 845 பேர், சக்காயின் புத்திரர் 760 பேர், பின்னூவின் புத்திரர் 648 பேர், பெபாயின் புத்திரர் 628 பேர், அஸ்காதின் புத்திரர் 2322 பேர், அதோனிகாமின் புத்திரர் 667 பேர், பிக்வாயின் புத்திரர் 2067 பேர், ஆதீனின் புத்திரர் 655 பேர், எசேக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் 98 பேர், ஆசூமின் புத்திரர் 328 பேர், பேசாயின் புத்திரர் 324 பேர், ஆரிப்பின் புத்திரர் 112 பேர், கிபியோனின் புத்திரர் 95 பேர், பெத்லகேம் ஊராரும் நெத்தோபா ஊராரும் 188 பேர், ஆனதோத்தூர் மனிதர் 128 பேர், பெத் அஸ்மாவோத் ஊரார் 42 பேர், கீரியாத் யாரீம், கெபீரா, பேரோத் ஊர்களின் மனிதர் 743 பேர், ராமா, காபா ஊர்களின் மனிதர் 621 பேர், மிக்மாஸ் ஊரார் 122 பேர், பெத்தேல், ஆயி ஊர்களின் மனிதர் 123 பேர், வேறொரு நேபோ ஊரார் 52 பேர், மற்றொரு ஏலாம் புத்திரர் 1254 பேர், ஆரீம் புத்திரர் 320 பேர், எரிகோ புத்திரர் 345 பேர், லோத், ஆதித், ஓனா ஊர்களின் புத்திரர் 721 பேர், சனாகா புத்திரர் 3930 பேர், ஆசாரியரானவர்கள் யெசுவா குடும்பத்தானாகிய யதாயாவின் புத்திரர் 973 பேர், இம்மோனின் புத்திரர் 1052 பேர், பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர், ஆரீமின் புத்திரர் 1017 பேர். லேவியரானவர்கள் ஒதியாவின் புத்திரருக்குள்ளே கத்மியேலின் குமாரனாகிய யெசுவாவின் புத்திரர் 74 பேர்,
பாடகரானவர்கள் ஆசாபின் புத்திரர் 148 பேர். வாசல் காவலாளானவர்கள் சல்லூமின் புத்திரர், அதேரின் புத்திரர், தல்மோனின் புத்திரர், அக்கூபின் புத்திரர், அதிதாவின் புத்திரர், சோபாயின் புத்திரர் ஆக 138 பேர். நிதனீமியரானவர்கள் சீகாவின் புத்திரர், அசுபாவின் புத்திரர், தாபாகோத்தின் புத்திரர், கோரேசின் புத்திரர், சீயாவின் புத்திரர், பாதோனின் புத்திரர், லபானாவின் புத்திரர், அகாபாவின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனானின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், காகாரின் புத்திரர், ராயாகின் புத்திரர், ரேத்சீனின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர், காசாமின் புத்திரர், ஊசாவின் புத்திரர், பாசையாகின் புத்திரர், பேசேயின் புத்திரர், மெயுனீமின் புத்திரர், நெபிஷ சீமின் புத்திரர், பக்பூக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர், பஸ்லீத்தின் புத்திரர், மெகிதாவின் புத்திரர், அர்ஷாவின் புத்திரர், பர்கோசின் புத்திரர், சிசராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், நெத்சியாவின் புத்திரர், அதியாவின் புத்திரர். சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், செபரேத்தின் புத்திரர், பெரிதாவின் புத்திரர், யாலாவின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், அத்தீலின் புத்திரர், பெகரேத் செபாயிமிலுள்ள புத்திரர், ஆமோனின் புத்திரர். நிதனீமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு 392 பேர். தெல்மலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். தலாயாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர் ஆக 642 பேர். ஆசாரியர்களில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலேயாத்தியனான பர்சில்லாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்சநாமம் தரிக்கப்பட்ட பர்சில்லாயின் புத்திரர். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரீம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்குச் சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு 40,360 பேராய் இருந்தார்கள். அவர்களைத் தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 245 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்கள் கோவேறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சத் தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது: திர்ஷாதா 1000 தங்க காசையும் 50 கலங்களையும் 530 ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தான். வம்சத் தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிஷத்துக்கு 20,000 தங்க காசையும் 2,200 ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள். மற்ற ஜனங்கள் 20,000 தங்க காசையும் 2,000 ராத்தல் வெள்ளியையும் 67 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனீமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7ஆம் மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 20. கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி
சீரியா தேசத்துக்கு போக மனதாய் இருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செங்குந்தும் தெர்பையனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோப்பீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கிப் போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறிப்போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலமளவும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றிக் கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோக்கில்லியோன் ஊர்த்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப் பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த
மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள்.